டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம். எதுக்கு முறைக்கிற? இந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பட்டினி கிடக்க போறியா? இந்த வீட்ல நீ ஏற்கனவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. இனியும் உன்னை அவங்க சும்மா இருக்க விடவே மாட்டாங்க. ஏதாவது வேலை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. இந்தோ அதனால இந்த வீட்டு பொருளை வாங்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. புரியுதா? அப்படிலாம் இல்ல, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம். என்னடா அது, கூப்பிட்ட உடனே ஒத்துக்கிட்டா? ஆச்சரியமா இருக்கே. சரி, ஓகே, இந்தா. புடி. என்ன ரொம்ப வலிக்குதா? இங்க கொடு. வேணாம். கையில் அடிபட்டிருக்குல்ல, உன்னாலையும் ஒழுங்கா சாப்பிட முடியாது. நான் எடுத்து கொடுத்தாலும் வேணாங்கிற. அப்ப எப்படிதான் சாப்பிட போற? இங்க பாரு, உடம்பு முடியாதவங்களுக்கு இன்னொரு ஆள் ஊட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்க. இந்த மாமா, நீயா போனா? நானே தான். நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. அது வந்து நிறுத்துங்க மாமா, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலையில நீங்க மேடம கூட்டிட்டு போகும்போதே அப்படியே கை வலிக்கிற மாதிரி நடிச்சாங்க. அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம், அடுத்த கட்டம் இப்படிதான் போகும்னு நான் நினைச்சேன். இப்போ அதே காரியத்தை பண்ணிட்டீங்க. ஏன் மாமா, உங்களுக்கு அவ மேல அவ்வளோ அக்கறை, நீங்க ஏன் அவளுக்கு ஊட்டிலாம் விட போறீங்க? அது இல்ல போனா, சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ஒன்னும் தேவையில்லை. இதோட அடுத்த கட்டம் எங்க போகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊட்டுற வேலையெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க. இட்லிய பிச்சு மட்டும் வைங்க. மேடம் இந்த ஸ்பூன்ல சாப்பிடட்டும். நல்ல வேலை, எப்படியோ ஒரு வகையில இவ கோவம் நமக்கு சாதகமா தான் இருக்கு.